கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நம் இயேசுசாமி இப்படியாய் போதித்து வந்தார். இன்றைக்கி நீங்களும் கூட அநேக காரியத்தில் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கீங்க இல்லையா? இந்த ஜெபம் கேட்கப்படலை, அந்த ஜெபம் கேட்கப்படலை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி அதை நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பேதுரு கூட இயேசுசாமி கடலில் நடந்து வந்ததை பார்த்து, நீரே ஆனா நானும் அந்த கடலில் நடக்கணும்னு என்று சொல்லி ஆசைப்பட்டு கேட்பான். அப்பொழுது வா என்று சொல்லி இயேசுசாமி பதிலளிப்பார். பேதுரு நடந்து வருகிற வேளையில் கடலில் அடிக்கிற அலைகளை பார்த்து பயந்து அவிசுவாசம் வந்தது நிமித்தம் கடலில் மூழ்க ஆரம்பிப்பான். அப்போ தேவன் அவன் கரத்தை பிடித்து காப்பாற்றுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இந்த காரியம் நடக்காது என்று சொல்லி அவிசுவாசத்தோடு எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அது தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றில். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இன்றைக்கு உங்கள் அருகே நிற்கிறார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி உறுதியாய் உங்கள் அருகே இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. சர்வ வல்லவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பர்த்தலமேயை போல இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை தர காத்திருக்கிறார். அவர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.